ஸோ நம்ம இப்போ 2.1 எக்ஸசைஸில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2.1ஓட எக்ஸசைஸு தேர்ட் சம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம் அப்லோட் பண்ணியாச்சு, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் சம் இது. தேர்ட் சம்மில் வந்து கன்வெர்ட் இன்டூ இண்டிகேட்டட் யூனிட்ஸ் அதாவது இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இது வந்து டேர்ம் டூ 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மெட்ரிகுலேஷன் போர்டு. ஓகே, மெட்ரிகுலேஷன் போர்டில் டேர்ம் 2ல் வர 2.2 சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து 10 லிட்டர் அண்ட் 50 milliliter இன்டூ எம்எல். இண்டிகேட்டட் யூனிட்ஸ்னால் அவங்க என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இதெல்லாம் யூனிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். லிட்டர், மில்லிலிட்டர், கிலோகிராம், கிராம், இது எல்லாமே யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்டுக்கு நம்மளை மாற்ற சொல்கிறாங்க. இப்போ 10 லிட்டர் அண்ட் 50 milliliter இன்டூ எம்எல். ஸோ இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு இது போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேன் ஃபுல்லாக வந்து ஜூஸ் தரேன். ப்ளஸ் அந்த கேனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் வந்து அந்த கேனில் பிடிக்கும். சரிங்களா? 2 கிளாஸோட ஜூஸ் வந்து அந்த கேனில் ஊற்றி கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த கேனில் எத்தனை கிளாஸ் ஜூஸ் இருக்குது? உள்ள 2 கிளாஸ் ஜூஸ் இருக்குது. தனியாக வந்து 1 கிளாஸ் ஜூஸ் தனியாக. மொத்தம் இதை ஃபுல்லாக உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். இதை கொடுத்த அப்புறம் இதை வந்து நான் கொடுக்கும்போது ஒரு கேனாகவும் ஒரு கிளாஸாகவும் நான் கொடுக்குறேன். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதில் எத்தனை கிளாஸ் ஜூஸ் மொத்தமாக இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ எத்தனை கிளாஸ் ஜூஸ்னால் என்ன சொல்வீங்க? இதில் ஒரு கிளாஸ் ஜூஸ் இருக்குது, இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் 3 கிளாஸ் ஜூஸ் இருக்குது இல்லையா? ஸோ நான் ஒரு கேனும் ஒரு கிளாஸும் கையில் கொடுக்குறேன். ஆனால் அதில் எத்தனை கிளாஸ் ஜூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் 3 கிளாஸ் ஜூஸ் சொல்வீங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ 10 லிட்டர் அண்ட் 50 milliliter ஃபுல்லாகவே மில்லிலிட்டராக மாற்றணுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுத்தையும் மாற்றணும். இங்கே மில்லிலிட்டராக இருக்கிறது இங்கே ஆல்ரெடி மில்லிலிட்டராக இருக்குது. ஸோ இதை நம்ம டச் பண்ணவே வேண்டாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 10 லிட்டர் இருக்குது. இந்த 10 லிட்டரை தான் இப்போ நம்ம மில்லிலிட்டராக ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோன்னா அதுக்கு ஃபார்முலா, இந்த லிட்டருன்றனால லிட்டர் ஃபார்முலா எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். 1 liter இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 milliliter அப்படின்றது ஃபார்முலா. ஸோ 1 liter வந்து 1000 milliliterனா இங்கே எவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்குறாங்க? 10 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 1 சம்திங் இது, அப்புறம் இன்னொரு இது, மொத்தம் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டாலே இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுனாலே ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ 10 into 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 10,000 வருது. இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1000 பெரிய நம்பரை மேலே போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை கீழே போட்டுக்கோங்க. ஸோ 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா நம்பருமே 0 தான் வரும் இல்லையா? ஸோ 0 0s are 0, 0 0s are 0, 0 0s are 0, 0 1s are 0. இப்போ அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் போட்டுக்கணும். ஸோ 1 0s are 0, 1 0s are 0, 1 0s are 0, 1 1s are 1 வரும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 0 0, இது ஒரு 0, இது ஒரு 0, இது 1. ஸோ விச் இஸ் 10,000. அதனால தான் இங்கே 10,000 milliliter அப்படின்னு ஆன்சர் வருது. இது எதுக்கு வருது? நம்ம இந்த 10 லிட்டரை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், விச் இஸ் 10,000 milliliter அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது 10 லிட்டர் கிடையாது. இதை எப்படி நம்ம போடலாம்? 10,000 milliliterன்னு போடலாம். இந்த 10 லிட்டர் போட்டாலும் ஒன்று தான், அதோட ஆன்சர் 10,000 milliliter போட்டாலும் ஒன்று தான். இப்போ ஆல்ரெடி ஒரு 50 ml ஒன்று தனியாக இருக்குது, ஒரு சின்ன பாட்டிலில் தனியாக இருக்குது. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? நான் இந்த கான்செப்ட் சொன்ன மாதிரி ரெண்டுமே எம்எல்ல இருக்கிறனால ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ 10,000 மேலே போட்டுக்கோங்க, இந்த 50 பின்னாடியிலேருந்து 05 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆட் பண்ணும்போது 0 + 0 0, 0 + 5 5, இந்த 0 அப்படியே வரும், இந்த 0 அப்படியே வரும், இந்த 1 அப்படியே வரும். ஸோ விச் இஸ் 10,050 milliliter. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம மில்லிலிட்டராக மாற்றியாச்சு. ஸோ எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டோம், இது ஆல்ரெடி மில்லிலிட்டரில் இருக்குது. ஸோ இதை மாற்றின அப்புறம் கிடைக்கிற ஆன்சரோட இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் மில்லிலிட்டரில் வந்துடும். ஸோ இதுதான் தேர்ட் இதோட ஃபஸ்ட் சம்.
அடுத்து செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் வந்து 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் இன்ட்டு மீட்டர். அதே மாதிரி தான் இங்கேயும் கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுத்தையுமே மீட்டராக மாற்றணுமா. ஸோ எம்னா மீட்டர்னு அர்த்தம், கேஎம்னா கிலோமீட்டர்னு அர்த்தம். ஸோ எம்னு மாற்றும் போது இங்கே ஆல்ரெடி எம் இருக்குது. ஸோ இதை நம்ம டச் பண்ணவே கூடாது. இந்த கிலோமீட்டராக தான் இப்போ நம்ம மீட்டராக மாற்றணும். ஸோ எப்பயும் போல் 1 கிலோமீட்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 கிலோமீட்டர் எவ்வளோ மீட்டர்? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர் அப்படின்றது ஃபார்முலா. இது வந்து கிலோமீட்டரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர். இப்போ ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? 4 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு 1000. இப்போ 1 கிலோமீட்டர் இவ்வளோ, 4 இது இவ்வளோ எவ்வளோ அப்படின்னு கேட்டாலே இது ரெண்டுத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 இன்ட்டு 1000, 4 இன்ட்டு 1000, 1000 போட்டுக்கோங்க, கீழே 4 போட்டுக்கோங்க. எதோட ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 4 இன்ட்டு 0 0, 4 zeros are 0, 4 zeros are 0, 4 ones are 4. ஸோ இந்த 4000 தான் இங்கே போட்டிருக்கேன், which is 4000 மீட்டர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 4 கிலோமீட்டரை மட்டும் நம்ம 4000 மீட்டராக மாற்றிட்டோம். அப்போ இது இனிமேட்டு 4000 கிலோமீட்டர் கிடையாது, இது வந்து ஒரு 4000 மீட்டர். ஸோ அப்போ இங்கே 4000 மீட்டர் இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு 300 மீட்டர் இருக்குது. ரெண்டுமே மீட்டரில் இருக்கிறனால நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். ஸோ 4000 மீட்டர் ப்ளஸ் 300 மீட்டர், 0 0 0, 0 + 0 0, 0 + 3 3, 4 அப்படியே இறக்கிக்கணும், which is 4300 மீட்டர். ஸோ இது எப்படி பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த 4 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மீட்டரோட ஆன்சர் கிடச்சிரும். இது செகண்ட் சம். அடுத்து அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் 300 மில்லிகிராம் இன்ட்டு கிராம். இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மில்லிகிராம், எம்ஜினா மில்லிகிராம்னு அர்த்தம், அதை வந்து கிராமை மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்பயுமே நம்ம மேலே 2 சம்மில் பார்த்தது எம்எல்னா வந்து மில்லி லிட்டர், அதை விட லிட்டர் பெருசு. இங்கே வந்து மீட்டர், மீட்டரை விட கிலோமீட்டர் பெருசு. இதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் நான் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்முலாஸ் தனியாக கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம்மோட வீடியோவில் அதை பார்த்தா தான் இது புரியும். ஸோ இதில் வந்து கிராமு மில்லிகிராமில் மில்லிகிராம் தான் சின்னது, கிராம் வந்து பெருசு. ஸோ 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிகிராம். சரிங்களா? 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிகிராம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? சின்னதை கொடுத்துட்டு பெருசாக மாற்ற சொல்கிறாங்க. நான் அந்த கிளாஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அவங்க அதை 3 கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு அதை வந்து ஜக்கு இதுவாக மாற்ற சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஸோ 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லிகிராம்னா அப்போ 300 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ கிராம்? கிராம் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 300 நான் மில்லிகிராம் கடியில் எல்லாமே ஒரே லைனில் தான் போடணும். ஸோ மில்லிகிராம் கடியில் மில்லிகிராம் போட்டிருக்கோம், இந்த கிராமு கடியில் எத்தனை கிராம்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ கொஷின் மார்க் இங்கே வரும். ஸோ எப்பயுமே 1 கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம்திங் போட்டுட்டு இவ்வளோ கிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோன்னு கேட்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து கொஷின் மார்க் இங்கே வருது. ஸோ இது வந்து இந்த பக்கம் வரனால இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே? ஸோ 1 கிராமுக்கு அடியில் கொஷின் மார்க் வர மாதிரி சம் வந்துச்சுன்னா, அதாவது இன்னொரு க்ளூ நீங்கள் எப்படி வச்சுக்கலான்னா, ஸ்மாலர் டு பிக்கர்னா அது டிவைட் பண்ணணும், பிக்கர் டு ஸ்மாலர் யூனிட்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இது வந்து ஸ்மாலர் யூனிட், இது பிக்கர் யூனிட். ஸோ ஸ்மாலர் டு பிக்கர்னா டிவைட் பண்ணணும். என்ன 2 நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணணும். ஸோ 1000 டிவைடட் பை 300. இது 2 எப்படி டிவைட் பண்ணுறது? 300 டிவைடட் பை 1000 which is equal to 0.3 கிராம். இது எப்படி வரும்? இந்த 0.3 கிராம்ன்றது, ஸோ இங்கே 0 இங்கே 0 கேன்சல் ஆயிரும். இது வந்து 0 கேன்சலிங் நான் சொன்னது. மேலேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணோம், கீழேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணோம். மேலே மட்டும் 1 இல்லை கீழே மட்டும் 1 அப்படி பண்ணக்கூடாது. மேலேயும் கீழேயும் பண்ணால் ரெண்டுமே ஒரே டைமில் ஒரே இதில் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது 0 கேன்சலிங். இப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 3/10 இருக்குது. இது எதுக்கு இந்த 0 கேன்சலிங் பண்ணுறோன்னா
அப்போ தான் அந்த சம்மு வந்து பெரிய நம்பராக இருக்கிறது. இப்போ 300/1000 இருக்கிறது சின்ன நம்பராக மாறும். ஸோ 3/100 எவ்வளோ? எப்படி டிவைட் பண்ணலாம் இதை? 2 டைப் இருக்குது. இப்போ 10 கீழே இருக்கிறத இப்போ வெளியே போட்டுக்குவோம். இந்த 3யை இங்கே போடுவோம் இல்லையா? ஸோ இங்கே போடுவோம் இல்லையா? ஸோ இது வந்து 2 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. நம்ம எப்படி அப்போ டிவைட் பண்ண முடியும்? அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 பண்ணுவோம். இந்த டிவிஷன்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டால் இது 30 ஆயிரும். ஸோ அப்போ 10 எத்தனை சார் 30? 10 3s are 30. ஸோ 0 ஆன்சர். இந்த 0.3 தான் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ 0.3 கிராம் அப்படின்ட்டு வரும். ஓகே, இது வந்து உங்களோட டிவிஷன் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன? இது எப்படி 3/10 நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு ஹோல் நம்பர்னால் இது பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஒரு ஹோல் நம்பர்ஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி பாயிண்ட் இருக்கும். இப்போ கீழே எத்தனை 0 வருதுன்னு பாருங்கள். ஒரு 0னா இந்த பாயிண்ட் அப்படியே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு 0னா ஒரு ஸ்பேஸ் மூவ் ஆகும். இதெல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இங்கே பாயிண்ட் வராது, இப்போ இங்கே பாயிண்ட் வந்துடும். ஓகே, இது எப்படி அப்போ டிவைட் பண்ணியிருக்கோம்? இந்த 0வை இங்கே கொண்டு வந்துட்டோம் பாயிண்ட். அப்போ 0.3 தான் ஆன்சர். 0.3னா என்னன்னு அர்த்தம்? 0.3 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த டைப்பும் பண்ணலாம், இல்லை இந்த டைப், எந்த டைப் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ 300 divided by 1000 is equals to 0.3 கிராம் அப்படின்றது இதோட ஆன்சர். அடுத்து நம்ம ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் சம் வந்து கன்வெர்ட் இன்டு ஹையர் யூனிட்ஸ். அதே மாதிரி தான் தேர்ட் சம் மாதிரியே தான். ஸோ இங்கே வந்து ஹையர் யூனிட்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன இப்போ பொதுவாக என்ன யூனிட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட்ஸ்க்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து 13,000 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மில்லிமீட்டருன்றது தான் இந்த நாலுத்துலேயுமே வந்து இருக்கிறதுலே சின்ன யூனிட்டுன்றது தான் மில்லிமீட்டர். ஸோ இந்த மில்லிமீட்டரில் கொடுத்துட்டு அதை விட பெருசான கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் மூணுத்துக்கு நம்மளை மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா மாற்ற போகிறோம். ஸோ மில்லிமீட்டர் இன்ட்டு கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 13,000 மில்லிமீட்டர் அப்படின்றத ஃபஸ்ட்டு 13,000 மில்லிமீட்டரை வந்து கிலோமீட்டருக்கு மாற்றுறதுக்கு இதோ இங்கே இருக்குது நோட்ஸு. ஸோ மில்லிமீட்டரை கிலோமீட்டராக மாற்றும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, 10 lakh மில்லிமீட்டர் வரும். ஸோ இது எப்படி வரும்? 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 lakh மில்லிமீட்டருன்றது எப்படி வரும் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் போடும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பி இதில் நான் ரிவிஷன் பண்ணுறேன். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஃபார்முலா. இப்போ இந்த 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு நார்மல் ஃபார்முலா. இப்போ இந்த 1 சென்டிமீட்டரில் வந்து ஒரு சின்ன 10 மில்லிமீட்டர் இருக்கும், அது ஒரு நார்மல் ஃபார்முலா. இதை வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிலோமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் அப்படின்னும் போது இந்த எல்லா ஜீரோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1s, 10s, 100s, 1 2 3 4 5 6. ஸோ 6 0 போட்டது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த 6 0 போட்ட 1s, 10s, 1 2 3 4 5 6 6 0 போட்டதுக்கான ஆன்சர் தான் இந்த மில்லிமீட்டரில் வரும். அப்போ இங்கே ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா. 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஸோ 10 lakh மில்லிமீட்டர்ன்றது அர்த்தம் 1 கிலோமீட்டருக்கு அதோட ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து இப்படி தான் நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை மில்லிமீட்டருன்றது ஃபார்முலா கிடையாது. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை சென்டிமீட்டருன்றது ஃபார்முலா கிடையாது. ஸோ கேட்கும் போது இதோட சேர்த்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம சென்டிமீட்டரில் சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 10 lakh மில்லிமீட்டர் வருது. ஸோ 10 lakh மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோமீட்டர். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ தான் போன சம்மில் நான் சொன்னேன், அந்த தேர்ட் சம்மோட எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்னேன், ஸ்மாலர் டு பிக்கர்னா டிவைட் பண்ணணும், பிக்கர் டு ஸ்மாலர்னா மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்மாலர் டு பிக்கர். மில்லிமீட்டருன்றது ஸ்மாலர் யூனிட், கிலோமீட்டருன்றது பெரிய யூனிட். ஸோ அந்த மாதிரி ஸ்மாலர் டு பிக்கர் போகும்போது நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 10 lakh மில்லிமீட்டருன்றது 1 கிலோமீட்டருன்றது இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். அவங்க எத்தனை மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 13,000 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
ஸோ 13,000 millimeter is equals to எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்குறாங்க கொஷினில். ஓகே, ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஸ்மாலர்லேருந்து பிக்கர் போகும்போது டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 13,000 டிவைடட் பை இந்த நம்பர். ஸோ 13,000 மேலே போட்டாச்சு, 10 lakh கீழே போட்டாச்சு. ஜீரோ கேன்சலிங் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் போன சம்மில். மறுபடியும் சொல்கிறேன், மேலே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் கீழேயும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஸோ 0 கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், மறுபடியும் இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல். அதுக்கு மேலே இங்கே ஜீரோ பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஜீரோ கிடையாது. ஸோ மேலேயும் கீழேயும் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ 13 இருக்குது, டிவைடட் பை 1000 இருக்குது. இப்போ இதோட ஆன்சர் என்னது வருது? 13 டிவைடட் பை 1000. ஸோ இப்போ இதை அந்த பாயிண்ட் மூமெண்ட் மூலியமாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி? நார்மல் இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம்? டிவிஷன்னா இப்படி பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து 4 digit இருக்குது, இங்கே வந்து 2 digit தான் இருக்குது. நம்ம டிவைட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்யலான்னா, இங்கே 1 2 3 zeros இருக்கிறனால இது வந்து ஒரு ஹோல் நம்பர். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ 3 zeros இருக்கிறனால 3 digit பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே வர்றது 1, இங்கேருந்து இங்கே வர்றது 2, இங்கேருந்து இங்கே வர்றது 3. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கலாம், முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். ஸோ 0.013. ஸோ 0.013 அப்படின்றது கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம 10 lakh millimeter 1 kilometer மாற்றின மாதிரி 13,000 millimeter 0.013 கிலோமீட்டராக நம்ம மாற்றிட்டோம். ஏன் டிவைட் பண்ணோன்னா, ஸ்மாலர்லேருந்து பிக்கர் யூனிட் போகும்போது அது டிவைட் ஆகும். இது வந்து இப்போ மில்லிமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் மாற்றியாச்சு. அடுத்து மீட்டர், அது இங்கே இருக்குது. ஸோ 13,000 millimeter வந்து எப்படி மீட்டராக மாற்றணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மேலே போட்டுக்கோங்க. அது போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மில்லிமீட்டர் டு மீட்டரை நான் இங்கே மில்லிமீட்டர் டு மீட்டர் போட்டிருக்கேன். இப்போ அதோட ஃபார்முலா. ஸோ மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன சம்மந்தம்? அந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கும்போது மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன சம்மந்தம்னா இதுதான் சம்மந்தம். அதாவது 1 meter is equals to 100 centimeter. அப்போ 1 centimeter is equals to 10 millimeter. அவங்க வந்து மீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் கேட்குறாங்க. அப்போ 1 millimeter is equals to எவ்வளோ மில்லிமீட்டர்னு கேட்டால் இந்த ஜீரோஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 3 0. ஸோ 1 meter is equals to 1000 millimeter அப்படின்றது அதோட ஆன்சர். ஸோ அதை எப்படி எழுதணும்னா, மில்லிமீட்டருக்கு கீழே மில்லிமீட்டர் போடணும். ஸோ 1000 millimeter is equals to 1 meterன்றது தான் அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம டிரைவ் பண்ணது. இப்போ 1000 millimeter வந்து 1 meterனா இது எல்லாமே இப்படி நேராக வரணும், அப்போ தான் ஈஸியாக போட முடியும். ஸோ மில்லிமீட்டர் கீழே இப்போ 1000 millimeter is equals to 1 meterனா நம்மளுக்கு எவ்வளோ மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 13,000 தான் கொஷினில் இருக்கிறது. ஸோ 13,000 millimeter is equals to எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மில்லிமீட்டர்லாம் ஒரு சைடில் வந்துருச்சு, மீட்டர்லாம் ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ இந்த சின்ன டிகிரியிலேருந்து பெரிய யூனிட்டுக்கு போகணுன்னாலே டிவிஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும்? 13,000 மேலே போட்டுட்டு 1000 கீழே போட்டுடணும். எப்பயுமே இந்த 1000 இந்த ஃபார்முலாவில் வர்றது வந்து கீழே போடணும். 100 1000 10,000 அது எல்லாமே கீழே போடணும். இப்போ 3 0 மேலே 3 0 கேன்சல் பண்ணிவிட்டு கீழே 3 0 கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்கிறது இந்த 13 மட்டும்தான். ஸோ 13 மீட்டர் போட்டேன். இதுக்கு மேலே பாயிண்ட் எல்லாம் மூவ் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா கீழே எதுவுமே இல்லை. ஸோ போன சம்மில் வந்து கீழே 1000 கீழே இருந்துச்சு, இதை விட இது சின்ன நம்பர், அதனால நான் அதை டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டேன். இங்கே கீழே எதுவுமே இல்லை, வெறும் 1 தான் இருக்குது. 1க்கு வந்து வேல்யூ கிடையாது, அதனால இந்த 13 அப்படியே எடுத்து போட்டேன். 13 மீட்டர். அப்போ 13,000 millimeter is equals to 13 meter அப்படின்றது இதோட ஆன்சர். அடுத்து அதே சம்மில் லாஸ்ட்டாக 13,000 millimeter is equals to எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் அதை மேலே எப்படி போட்டுக்கோங்க, மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ இப்போ மில்லிமீட்டர் என்ன ஃபார்மில், மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னா 10 millimeter is equals to 1 centimeter. இதுதான் அந்த மூணாவது ஃபார்முலா. 1 centimeter is equals to 10 millimeter சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த மூணாவது ஃபார்முலா. ஸோ இது பிரகாரம் இங்கே போட போகிறோம்.
அதை நான் திருப்பி ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ஏன்னா மில்லிமீட்டர் கீழே இந்த யூனிட்ஸ் வரணும் இல்லையா, அதனால. ஸோ 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் அவங்க எத்தனை மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க? 13,000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ சென்டிமீட்டர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்லாம் ஒரு பக்கம் வருது, சென்டிமீட்டர்லாம் ஒரு பக்கம் வருது. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஸ்மாலர் யூனிட்ஸ்லேருந்து பிக்கர் யூனிட்ஸ் மாற்றணுன்னாலே இது வந்து டிவிஷன். க்ளூ வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, ஹையர்னா அப்போ அவங்க ஸ்மாலர் ஏதோ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஹையராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸ்மாலர்லேருந்து ஹையர் போச்சுனாலே அது டிவிஷன் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலாவில் உள்ள அந்த 10s 100 1000 தான் கீழே போடணும்னு சொன்னேன். அப்போ கொஷின் என்னது, 13,000 மேலே போட்டுட்டு இந்த 10 கீழே போட்டிருக்கோம். கீழே போட்டு டிவைட் பண்ணும்போது இங்கே ஒரே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரே ஒரு 0 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 1300. ஸோ 1300 சென்டிமீட்டர். அப்போ மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 சென்டிமீட்டர்னா அப்போ 13,000 millimeter is equals to 1300 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். 1300 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 சம்முக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஈஸியாக அந்த சம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா எதுலேருந்து எதை மாற்றுறோன்றதை ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, அதுக்கு நேராக இருக்கிற ஃபார்முலா, இதையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா, இதையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா, இதையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஷின் எழுதுங்க, எவ்வளோன்னு கேளுங்க, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார்முலா போடுங்க, கொஷின் எழுதுங்க, எவ்வளோன்னு கேட்டுட்டு டிவைட் பண்ணணும். ஓகே, கொஷின் எழுதுங்க, எவ்வளோன்னு கேட்டுட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து 3 ஸ்டெப்லேயே வந்து இந்த 4th சம்மோட ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு.